காலையில டீ குடிக்கும்போது கேட்ட பாட்டு, இப்ப மணி ராத்திரி 10 ஆச்சு. இன்னும் மண்டைக்குள்ள டண்டனக்கான்னு ஓடிக்கிட்டே இருக்கு. எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் நிப்பாட்ட முடியலையே. ஏன்? இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சைக்காலஜி இருக்கு. ஏன் இப்படி நடக்குதுன்னு முக்கியமா 4 காரணங்கள் இருக்கு. வாங்க பார்க்கலாம். முதல் காரணம் கேட்சி டியூன் அண்ட் ரிப்பிட்டிஷன். கவனிச்சு பாத்தீங்கன்னா, சிக்கலான பாடல்களை விட ரொம்ப சிம்பிளான டியூன் இருக்கிற பாடல்கள் தான் மண்டையில ஒட்டிக்கும். ஒரு பாட்டுல சின்ன டியூன் அல்லது பீட் திரும்ப திரும்ப வரும்போது நம்ம மூளை அது ரொம்ப ஈஸியா பிடிச்சுக்கும். நம்ம மூளைக்கு பேட்டர்ன்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதான் ஈஸியா லாக் ஆகிடுது. ரெண்டாவது, நம்ம மூளையோட ஆடிட்டோரி கார்டெக்ஸ் லூப். இப்பெல்லாம் ரீல்ஸ் மூலியமா பாட்டோட பாதியை மட்டும்தான் கேட்கறோம். ஒரு பாடலை முழுசா கேட்டு முடிக்காம பாதியிலே நிப்பாட்டிட்டா நம்ம மூளைக்கு அது ஒரு முடிக்கப்படாத வேலை. அந்த பாட்டை ஃபினிஷ் பண்ண முடியாததால மூளை அந்த பாதியில நின்ன வரியையே திரும்ப திரும்ப லூப்ல ஓட விடுது. இதுக்கு பேர் தான் ஜைகர்னிக் எஃபெக்ட். மூணாவது, இமோஷன் ட்ரிகர். எல்லா பாட்டும் மண்டையில ஒட்டாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட பாடல் உங்களோட பழைய ஞாபகத்தையோ இல்ல ஒரு ஃபீலிங்கையோ டச் பண்ணுச்சுன்னா முடிஞ்சது கதை. அந்த உணர்ச்சியோட கலந்த அந்த பாடல் நம்ம மனசுல ஃபெவிகால் போட்ட மாதிரி ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கும். கடைசியா ஐடல் பிரெயின் எஃபெக்ட். நீங்க பிஸியா வேலை பார்க்கும்போது பாட்டு வராது. ஆனா சும்மா இருக்கிற நேரத்துல, அதாவது குளிக்கும் போதோ, பஸ்ல போகும்போதோ, இல்ல தூங்க போகும்போதோ, நம்ம மூளைக்கு பெரிய வேலை இல்லாததால அது ஆட்டோ பிளே மோடுக்கு போயிடும். அப்போதான் இந்த பாட்டு கச்சேரி ஆரம்பிக்கும். இதை நிறுத்த சிம்பிள் வழி. ஒண்ணு, அந்த பாட்டை முழுசா கேட்டு முடிங்க. இல்லனா ஒரு சீவிங்கம் சாப்பிடுங்க. இப்போ உங்க மண்டைக்குள்ள என்ன பாட்டு ஓடுது கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.